சரி, ஓகே, நான் வாசித்துறேன். உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க, நீங்களே என்ன கூப்பிட்டுக்கிட்டா யாரும் கூட மாட்டாங்க, அதனால தான் நானே சார் கூப்பிட்டு நாங்கெல்லாம் பாக்கி இருக்கிறோம். என்ன சார் எங்களை எல்லாம் கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டீங்க? இருங்க, அவசரப்படாதீங்க. அதெல்லாம் முடியாது. இல்ல அவரு படிக்கும் போதே கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால முந்திக்கிட்டாரு. குழம்பா குழப்பமா குதூகலமா கொண்டாடுவோம், கொண்டு ஆடுவோம், கவிதையை பாடிக்கொண்டு ஆடுவோம். வாசம் வசப்படும் ஆசையாய் சமைத்த சமையல், வாசம் வசப்படும் ஆசையாய் சமைத்த சமையலில் அறுசுவை கொடுத்தல், சிறுசுவை மணத்தல், ஆகாயத்தில் ஆனந்தமாய் பறத்தல். வாசம் வசப்படும் ஆசையாய் சமைத்த சமையலில் அறுசுவை கொடுத்தல், சிறுசுவை மணத்தல், ஆகாயத்தில் ஆனந்தமாய் பறத்தல் போலன்றோ. அதுக்குள்ள கூட்டாரு சொன்னீங்களே, குடமினில் சுவை கூட்ட அருமருந்தாய் அமைந்த ஆரோக்கிய அந்திக்கீரை, உணவினில் சுவை கூட்ட அருமருந்தாய் அமைந்த ஆரோக்கிய அந்திக்கீரை, கரும்பிலா இரும்பு உடலுக்கு உரம். ஆரோக்கிய அந்திக்கீரை கரும்பில்லா இரும்பு உடலுக்கு உரம் என்றால் பாதுகாக்கும் பாமர மருந்து, பல நேரம் மௌனமாய் எதிர்க்கும் சக்தி கொண்ட. பல நேரம் பாதுகாக்கும் இரும்பு, ஆரோக்கிய அந்திக்கீரை கரும்பில்லா இரும்பு உடலுக்கு உரம் என்றால் பாதுகாக்கும் பாமர மருந்து, பல நேரம் மௌனமாய் எதிர்க்கும் சக்தி கொண்ட காது தந்திரமாய் உள்ள கீரை. இவை இரண்டும் இல்லாமல் சமையல் இல்லை, இவை இரண்டும் இல்லாமல் சமையல் இல்லை. பிரித்தெடுத்தாலும் பிரியாமல் ரத்தத்தில் போராடும் போராளி, பிரித்தெடுத்தாலும் பிரியாமல் ரத்தத்தில் போராடும் போராளி, சத்தமில்லா சமையலறையில் அன்றாடும் நின்று ஆடும். சத்தமில்லாமல் சமையலறையில் அன்றாடும் நின்று ஆடும் அழகு பசுமை கொத்தாக மல்லியும் கலங்கமில்லா கருவேப்பிலையும் தான் இன்றைய நாயகர்கள், என்றும் சமையல் கதாநாயகர்கள். இன்றைய நாயகர்கள் என்றும் சமையல் கதாநாயகிகள். இது ஒரு சாதாரண கவிதை.